ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா கையில் எழுந்தி கொண்டு வந்த என் குங்குமத்தை தொட்டுவிட்டாய்தானே? இதே குங்குமத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க போகிறேன். ஆம் என் செல்லமே, நீ நினச்சது போல உன் வாழ்க்கை மாறணும்னா அதற்கு தடையாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் சரியாகணும். அவ்வளவுதானே? நிச்சயமா நீ ஜெயிச்சிட்ட. உன் வாழ்க்கையில் நல்லது நடந்துருச்சுன்ற அந்த வெற்றி செய்தியை நீ காதுகுளிர கேட்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ நினச்ச காரியம் கைகூடி வரும்படியும் இந்த வராகி அம்மா செய்வதற்காகவே இந்த குங்குமத்தை தொட சொன்னேன். நீ கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய முயற்சிகள் தோத்து போகலாம், ஆனால் அதுக்காக நீ தளர்ந்து போகாதே. இங்கே விதை கூட கீழே மண்ணுக்குள்ளே விழுந்து மூழ்கி அப்புறமா தான் எந்திரிச்சு நிற்கிது. உன் வாழ்விலும் நீ தோற்று போனாலும் கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக எழுந்து ஜெயிச்சு வாழ்க்கையை வாழ முடியும். நான் தனியாக இருக்கிறேன், என்னால் எல்லாம் ஜெயிக்க முடியுமா? எனக்கு பெருசாக ஆள் பலமோ பணபலமோ இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத. நீ சரியாக புத்திசாலித்தனமாக சிந்தனை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அதுவே உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை பெற்றுத்தரும். அடுத்தவனுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு வேடிக்கை பார்க்காம, அவங்கள பற்றி குறை சொல்லி விமர்சிக்காம, ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக செலவிட்டு பாரு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உன்னால் உயர முடியும் என் செல்லமே. இதை செய்யணும் அதை செய்யணும்னு யோசித்து வேலை செய்கிறவங்களுக்கு நான் தனியாக அறிவுரை சொல்லணும்னு அவசியமே இல்லை. உன் வாழ்க்கையிலையும் நீ தோல்விகளை சந்திக்க தயாராக இருப்பதால் தான் இப்போது உனக்கு தோல்விகளே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்க வந்திருக்கேன். வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ. மற்றவங்க உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான பாதையை காட்டியதாக இருக்கக்கூடாது. நீயாகவே சுயமாக முயற்சி செஞ்சு எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறணும். உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ நினச்சது போல வாழ்க்கையை வாழ முடியும். உன்னுடைய எண்ணம் மட்டும்தான் உன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யாமல் நல்ல எண்ணங்களை உன் மனசில் சுமந்து கொள்ள தயாராகு. அடுத்தவங்க யாராவது உன் வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க முதல்ல முயற்சி செய்கிற விஷயம் உன் மனதை நோகடிப்பது தான். உன் மனசை வீழ்த்தி உன் மனசை சிதைச்சு உன்னை குளறுபடியாக்கி உன்னை குழப்பமாக்கி அதன் மூலமாக அவங்க ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் உன்னை ஜெயிக்கலான்னு பார்ப்பாங்க. நீ மட்டும் மனசளவில் தெளிவாக இருந்தீனா யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது. நீ செய்கிற முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து இந்த வராகி அம்மா வெற்றியை கொடுக்கத்தான் போகிறேன். நீ எத்தனை முறை தோற்றாலும் முயற்சி செய்கிறத மட்டும் விட்டுறாதே என் செல்லமே. தவறான பாதையில் எல்லாரும் போகிறாங்களே, நீயும் கூட்டத்தோடு கூட்டமாக போகிறத விட சரியான பாதையில் யாருமே போகாட்டியும் நீ தனியாக போனினா சரியான வாழ்க்கையை உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக வாழ்ந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். முடிந்து போன விஷயங்களையெல்லாம் கனவாக நினச்சிக்கோ. நடக்கப் போகும் விஷயங்களையெல்லாம் சவாலாக எடுத்துக்கோ. இனிமே உன் வாழ்க்கை இனிமே நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. நான் ஜெயிக்கணும், அப்போ நான் அடுத்தவனை தோக்கடித்து அவன் மேலே ஏறி நின்று தான் நான் ஜெயிச்சு உயரமாக காட்டணும்னு நீ ஒருபோதும் யோசிக்காதே. யாரையும் தள்ளி விடாமல் யாரையும் தாண்டி போகாமல் நீயாகவே தனித்து நின்று உன் உண்மையான உயரத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவது தான் சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. நீ சிரிச்சினா உன் முகம் அழகாக இருக்குது. அடுத்தவங்க கிட்ட அன்பாக பேசும்போது உன் மனசு அழகாக இருக்குது. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையே அழகாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதுமே நீ நீயாக இருப்பது தான் மிகவும் அழகான ஒரு விஷயமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீ நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கு. நீ மட்டும் பொறுமையாக இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எப்போதுமே பொறுமையாக இருக்க கற்றுக்கோ என் செல்லமே. விதி உனக்கு எதிராக 1000 கதவுகளை மூடினாலும் இந்த வராகி அம்மா உனக்காக வெற்றி கதவை தொடர்ந்து வைப்பேன். நீ நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி செஞ்சால் மட்டும் போதும். உனக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன் செல்லமே.
உன்னுடைய வாழ்க்கை பயணங்கிறது நீ போற பாதையாக இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு அனுமதி கேட்க தேவையில்லை. உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையில உயர்ந்து வெற்றி வென்று நிற்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்வேன். யாரும் பார்த்து ரசிக்கல, யாரும் எனக்காக நேரம் செலவழிக்க மாட்டாங்க, என்னை பார்த்து ரசிச்சு பாராட்ட மாட்டாங்கன்னு அந்த நிலா என்னைக்காவது சொல்லிக்கிட்டு வானத்துல வராம இருந்திருக்கா? யாருமே ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து போவது இல்லை. நீயும் உன்னை பத்தி மற்றவங்க தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் உன் அருமை பெருமை தெரியாதவர்களை பற்றி கவலைப்படாம உனக்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. அதற்கான பலன் நிச்சயமா உன் வாழ்க்கையில கிடைச்சே தீரும். மௌனமும் புன்னகையும் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அவசியமான விஷயங்களா இருக்கு. நீ எப்போதும் எல்லாரிடமும் சிரிச்ச முகமாக அமைதியா பொறுமையா மௌனமா உனக்கான விஷயங்களை சாதித்து கொள்ளும் பிள்ளையாக இரு. மௌனமே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கும் தவிப்பதற்கும் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு நல்ல பிள்ளையாக வாழ்க்கையில முன்னேறி நீ போய்கிட்டே இரு. தேவையில்லாம ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டினா, ஒரு நிமிஷம் நீ கவலைக்கு இடம் கொடுத்தினா, அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம போய்விடும். உன் வாழ்வில் நீ எதை இழந்தாலும் துணிச்சலோடு தைரியமாக போராடு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ தோத்து போக மாட்ட. இதோ இப்போதே இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் காணாமல் போக செய்கிறேன். உனக்கு பிடிச்சவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க, உன்னால பேசவே முடியலைங்கிறதுக்காக உனக்கு அவங்க மேல பாசம் குறைஞ்சிருச்சா? அல்லது உன் பக்கத்துல இருக்கவங்க உனக்கு பிடிக்காதவங்களா இருக்காங்க, ஆனா அவங்க தினமும் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்கன்றதுக்காக உனக்கு பாசம் கூடிருச்சா? ரெண்டுமே இல்லை தானே. யார் எங்க இருந்தாலும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் உன் மனசும் அவங்க மனசும் ஒத்து போச்சுன்னா கண்டிப்பா அது நல்லபடியாக இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் உன்னை புரிஞ்சுக்கிட்ட, உன்னை பிடிச்ச, உனக்கு நல்லது நினைக்கிற நல்ல மனிதர்கள் உன் வாழ்க்கையில இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை மிக மிக அழகானது. தேவையில்லாம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு உன் வாழ்க்கையை நீ அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டாம். எப்போதும் யார் உன்னை ஏமாத்தினாலும் அல்லது கோபப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில நன்றி சொல்ல தயாராகு. ஏன்னா அவங்க உன்னை ஏமாத்தல, அவங்க உன்னை ஏமாறுறதுனா எப்படின்ற விஷயத்த அனுபவத்தை உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்னை கோபப்படுத்தி அவங்க ஜெயிக்கிறத அவர்களுடைய புத்தியை உனக்கு காட்டியிருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே உன் வாழ்க்கையில நீ அனுபவமாக ஏத்துக்க தயாராகு. உன்னுடைய கனவுகள் உன் கண்ணுக்கு எட்டும் தூரத்தில், கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்தாலும் நீ மனசுல கவலையோட இருந்தீனா அதை தவற விட்டுடுவாய். எப்போதும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டீனா எல்லா விஷயங்களும் உன் கைக்கெட்டும் தூரத்தில் வந்து சேரும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க மேல வீசுற கற்களை கூட அவங்க மறந்துடுவாங்க. அடுத்தவங்க மேல நீ பேசின சொற்களை அவர்கள் உயிருள்ள வரை மறக்க மாட்டாங்க. எப்போதும் யார் மீதும் நல்லா தாக்கக்கூடிய, கத்தியால் குத்தக்கூடிய கூர்மையான, மனதை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசாத. நீ நிதானமாக இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கற்கள் உயிரைத்தான் கொல்லும், ஆனா சொற்கள் உயிரோடு கொன்றுவிடும் என் செல்லமே. நீ எத்தனை முறை கீழே விழுந்தாய் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீ கீழே விழுகும் போதெல்லாம் நீ செதுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் என்பதை புரிந்துகள். நீ ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போக மாட்ட. வெள்ளந்தியான நல்ல மனசுள்ள மனிதர்களிடம் நீ பழகி பார்த்தீனா அவங்க எப்படி எல்லா வழிகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கடந்து வர்றாங்கன்றது உனக்கு சுலபமாக புரிய வரும். வெள்ளந்தியான நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களிடமிருந்து பல நல்ல விஷயங்களை உன்னால கத்துக்க முடியும் என் செல்லமே. ஒரே நிமிஷத்துல உன் வாழ்க்கை மாறிடாது. ஆனா கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறது போல உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கதான் போகுது. ஒரு நிமிஷத்துல நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் உன் வாழ்க்கையே மாற்றும் சக்தி வாய்ந்தது. அதனால எப்போ உன் வாழ்க்கையில எந்த முடிவை எடுத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடு. அது எந்த சூழ்நிலையிலையும் உனக்கே கஷ்டமாக, உனக்கே துன்பமாக, உனக்கே பிரச்சனையாக வந்துடக்கூடாதுன்றதுல
நீ தெளிவாக இருந்துக்கோ என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் பாதத்தை பற்றி கொண்டு என்னுடைய மங்களகரமான இந்த குங்குமத்தை தொட்ட உனக்காகவே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான நற்பலன்களை கொடுக்க போறேன்.